எனக்கு இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்ச அவங்க பொண்டாட்டி. உங்களுக்கு நான் பொண்டாட்டியே ஏத்து பேசுறா. நீ பேசினா பிஸியா இருக்கன்னு அர்த்தம். அதுவே நான் பேசினா உன்னை அவாய்ட் பண்றேன்னு அர்த்தம் சொல்லி என்கிட்டே சண்டைக்கு. ஓ மை காட், என் தம்பி இவ்வளவு நான் கஷ்டப்பட்டு இருக்கானா? அது கூட விடு. அது என்ன உனக்கு வந்த பொசிஷன்ஸ், எனக்கு வந்து டவுட்டா? வா வா. ஓ ஒரு அமாய்தான் நம்ம தம்பி இங்கிலீஷ்ல இப்படி பேசுறாரா? அப்புறம் என்ன சொல்லுவ? நீ பார்த்தா ஜஸ்ட் சீயிங், அதுவே நான் பார்த்தா ஜொல்லு. ரைட்டு, ரெண்டு பேரும் எசக்க மசக்க ஏதோ பார்த்துட்டு நம்ம கிட்டே போய் இங்கிலீஷ்ல பேசி சமாளிக்க பார்க்கறாங்க. இதெல்லாம் கூட பரவாயில்ல, நீ பண்றது எல்லாமே கரெக்ட். ஆனா நான் பண்ண மட்டும் அந்த சீனு. தம்பி நீ என்னைக்கு இல்லாம செம்ம வீரமா பேசுறான். அல்டிமேட் தம்பி நீ கலக்குறா. மொத்தத்துல உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. அதான மீனிங். என்னோட அது என் தம்பி இவ்வளவு பேசுற ஒரு பதில் வர மாட்டேது. உன்னைய இப்ப என்ன பண்ற? என்ன பண்ண போறீங்க? இல்லம்மா, துணி துவைச்சிட்டேன், பாத்திரம் விளக்கிட்டேன், அடுத்து வேற ஏதாவது பண்ணுமான்னு கேட்கறதுக்காக வந்தேன். சமையல் மட்டும் போய் செஞ்சுட்டு வந்துருங்க. சரிம்மா, நீ சொல்லி நான் எனக்கு செய்யாம வந்திருக்கனா? நடுவுல ஏதோ பேசிட்டு இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஏதோ பேசுறீங்க? சிச்சி, நான் உன்ன பேசுவேனா? நடுவுல பாட்டு பாடிட்டு இருந்தா அது உனக்கு அந்த மாதிரி தோணி இருக்கும். சரி சரி, சீக்கிரம் போய் சமையல பாருங்க. அடங்கப்பா, இது உலகமகா நடிப்புடா சாமி. இப்படி நடிக்கலாம் போடாதடா. அதெல்லாம் உனக்கிட்ட சொன்னா புரியாது. ஓ ஓ, இந்த வாய்க்கு தானே தம்பி அடி வாங்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. முக்கியமா உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ண விருப்பம் இருந்துச்சுன்னா ஸ்கிரீன்ல இருக்கு, சப்போர்ட் பண்ணுங்க.